வணக்கம் டெக் சப்போர்ட் நண்பர்களே. இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய வாட்ஸ்அப்பில் நீங்கள் ஒரு இடத்துல இருந்துக்கிட்டு வேறு இடத்துல இருக்கிறதா சொல்லி நீங்கள் லொக்கேஷன் நீங்கள் ஷேர் பண்ணலாம். நீங்கள் யாராவது உங்கள்கிட்ட ஒரு லொக்கேஷன் நீங்கள் எங்கே இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அவங்க வந்து நம்ப வைக்கிறதுக்காக நம்ம ஒரு ஃபேக்கான ஒரு லொக்கேஷன் வந்து நம்ம அழகாக சென்ட் பண்ணலாம். கரண்ட் வாட்ஸ்அப்பில் பண்ணுன்னு சொன்னால் நம்ம கரண்ட் லொக்கேஷன் தான் எடுத்துகிட்டு வருவோம், லைவ் லொக்கேஷன் எடுத்து வருவோம். சரிங்களா? அது ரெண்டையுமே வந்து எப்படி ஈஸியாக இப்போ நான் ஒரு லொக்கேஷன் திருப்பூரில் நான் இருக்கேன் அப்படின்னா, நான் இந்த லொக்கேஷனில் இருந்து நான் லண்டனில் இருக்கிறதா சொல்லி எப்படி நான் வந்து காட்டலாம் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் தெளிவாக போவோம். இதுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் ட்ரை பண்ணி காட்டுறேன் பாருங்களேன். உங்களுக்கு இப்போது என்னுடைய வாட்ஸ்அப்பில் போய்ட்டு என்னுடைய கரண்ட் லொக்கேஷன் போட்டுட்டு அதை வந்து நான் சென்ட் பண்ணுறேன் பாருங்கள். அந்த லொக்கேஷனை மேலே லைவ் லொக்கேஷனுக்கும் சென்ட் ஒரு கரண்ட் லொக்கேஷன் இருக்கும். இது ரெண்டுமே இருக்குது. நீங்கள் எதை கொடுத்தீங்கனாலும் சரி, அது உங்களுடைய கரண்ட் சுச்சுவேஷனில் இப்போ எந்த இடத்துல நின்றுருக்கீங்களோ அந்த லொக்கேஷன் காட்டிடும். அதை நம்ம வியூ பண்ணி பார்த்தாலும் அந்த லொக்கேஷன் தான் காட்டும். எக்ஸாம்பிளுக்கு வியூ பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இப்போது என்னுடைய கரண்ட் லொக்கேஷன் எது அப்படின்னு சொல்லி நான் இப்போ காட்டுறேன் பாருங்களேன். இப்போது அந்த இடத்துல விசிபிள் ஆகுது. இப்போ என்னுடைய 10 மீட்டருக்குள்ளே தான் என்னுடைய லொக்கேஷன் காட்டுது. 1 மீட்டருக்குள்ளே தான் டோட்டலாகவே என்னுடைய லொக்கேஷன் காட்டிகிட்டு இருக்கு. சரிங்களா? இப்போ எந்த இடத்துல இருக்கிறதுங்கிறது வந்து நம்ம சைடில் இருக்கிற மேப் மூலிமா கரண்டில் பிளேஸ் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம சேட்டலைட் மூலிமா நம்ம செக் பண்ணிடலாம். சேட்டலைட் மூலிமா இந்த இடத்துல எனக்கு நான் இருக்கிறதா சொல்லி எனக்கு காட்டுது. அதை ஜூம் பண்ணி கூட நம்ம பார்த்துக்கலாம். சரிங்களா? இதுதான். இதுக்காக நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ளே ஸ்டோர் போங்க, இந்த அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணுங்கள். இந்த அப்ளிகேஷன் எப்படி டவுன்லோட் பண்ணுறதுங்கிறது உங்களுக்கு தெரியும். ப்ளே ஸ்டோர் போய்ட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அந்த அப்ளிகேஷன் இப்போ டவுன்லோட் பண்ணிட்டேன். இப்போ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா, ஓப்பன் கொடுங்க. ஓப்பன் கொடுத்தீங்கன்னா உங்கள் லொக்கேஷன் ஆக்சஸ் கேட்கும், கொடுத்துக்கோங்க. ஜிபிஎஸ் ஆக்சஸ் கேட்கும், உங்களோட லைவ் லொக்கேஷனுக்கு அது ரெண்டுமே ஆக்சஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு ப்ராம்ப்டாக ஓப்பன் ஆகும். இப்போ என்ன பண்ண போகிறீங்கன்னா, இப்படி தான் இதோட இன்டர்ஃபேஸ் இருக்கும். அப்ளிகேஷன் இன்டர்ஃபேஸு இதில் வந்து வேர்ல்டு ஃபுல்லாகவே இதில் வந்து நம்ம வியூ பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா, இது நம்ம முக்கியம் இல்லை. இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும், நம்ம செட்டிங்கில் என்ன பண்ணணும், இது டவுன்லோட் பண்ணால் மட்டும் போதாது. இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணுங்கிறத நான் இப்போ காட்டுறேன். நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய மொபைலில் போய்ட்டு செட்டிங் ஆப்ஷன் போய்க்கோங்க. செட்டிங் ஆப்ஷனில் டெவலப்பர் ஆப்ஷன் ஓப்பனில் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி சர்ச் பாரில் போய் டெவலப்பர் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணி பாருங்கள். டெவலப்பர் ஆப்ஷன் நேம் கீழே எடுத்துகிட்டு வந்ததுன்னா ஓப்பனில் இருக்குன்னு அர்த்தம். அப்படி எடுத்துகிட்டு வரலன்னா ஓப்பன் இல்லைன்னு அர்த்தம். இது எப்படி டெவலப்பர் ஆப்ஷன் ஓப்பன் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு மொபைலில் போய்ட்டு அபவுட் த ஃபோன் இருக்குல்ல, அது கிளிக் பண்ணிக்கோங்க. இது கிளிக் பண்ண போனீங்கன்னா சாஃப்ட்வேர் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கும். நீங்கள் அது என்ன பண்ணுங்கன்னா, ஒரு கிளிக் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அங்கே பில்டு நம்பர் அப்படின்னு சொல்லி இருக்கும். இந்த பில்டு நம்பருங்கிறது வந்து ஒரு 6 டைம்ஸ்க்கு மேலே நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய லாகின் அதாவது உங்களுடைய பாஸ்வேர்டுக்கு டிஃபால்ட்டாக அது பாஸ்வேர்டு போட்டுருங்க. போட்ட 10 நிமிஷமாக பார்த்தீங்கன்னா டெவலப்பர் ஆப்ஷன் கீழே ஓப்பன் ஆகிடுச்சு பாருங்க. யுவர் நவீன் டெவலப்பர் ஆப்ஷன் ஓப்பன் காட்டுதுங்களா? அவ்வளோதான். நீங்கள் க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க பார்த்தீங்கன்னா, மேலே சர்ச் பாரில் போய்ட்டு உங்களுக்கு எந்த லொக்கேஷன் இப்போ அந்த ஆப்புக்கு வந்துருக்கும், ஜிபிஎஸ் ஆப்புக்கு வந்துக்கோங்க. அந்த ஆப்பில் வந்து உங்களோட லொக்கேஷன் என்ன, லண்டனா இல்லை கனடாவை எது போடுறீங்களோ. இப்போ நேம் தப்பாக கொடுத்தோம்னா அங்கே எடுத்துகிட்டு வராதுங்க. நேம் கரெக்டாக கொடுத்தீங்கன்னா எடுத்துகிட்டு வரும். இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, நான் கூகுள் குரோமுக்கு போகிறேன். கூகுள் குரோமில் போய்ட்டு அது கரெக்டான நேம், அங்கே பக்கத்தில் ஏதாவது ஒரு நேம் இருந்தது, அந்த நேம் எடுத்து நான் அந்த இடத்துல சர்ச் பண்ணி பார்க்குறேன். இப்போ இந்த டொரண்டோங்கிற லொக்கேஷன் வந்து நான் வந்து அங்கே டேரெக்டாக டொரண்டோவில் நான் இருந்துக்கிட்டு, திருப்பூரில் இருந்துக்கிட்டு நான் டொரண்டோவில் இருக்கிறதா சொல்லி நான் காட்ட போகிறேன். இதுக்கு நான் என்ன பண்ணணும்னா, அந்த நேம் வந்து கரெக்டாக காப்பி பண்ணிவிட்டு அந்த ஜிபிஎஸ் லொக்கேஷன் இருக்கிற ஆப்பை நான் ஓப்பன் பண்ணி அந்த ஆப்புக்குள்ளே போய்ட்டு இது சர்ச் பண்ணுறேன். மேலே போயிட்டேன், மேலே கொடுத்து சர்ச் பண்ணுறேன் பாருங்கள். இப்போ சர்ச் பண்ண உடனே கரெக்டாக அந்த லொக்கேஷனுக்கு போகும். இந்த லொக்கேஷனில் போயிட்டு லொக்கேஷன் காட்டுது பாருங்களேன். இது நான் இந்த இடத்துல இருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா இது டொரண்டோ. இந்த டொரண்டோவில் ஒரு லொக்கேஷன் காட்டுது. இந்த இது பார்த்தா சிக்னல் சிம்பிள் காட்டு இருக்குல்ல, அந்த சிக்னல் சிம்பிளுக்கு பக்கத்தில் தான் நான் இருக்கிறதா சொல்லி அங்கே ஒரு பஸ் ஸ்டாண்ட் ஒன்று காட்டுது. அந்த பஸ் ஸ்டாண்டுக்கிட்ட நான் இருக்கிறதா சொல்லி என்னுடைய மார்க் பண்ண போகிறேன். இப்போது நான் அந்த இடத்துல கிளிக் பண்ணி மார்க் பண்ண போகிறேன் பாருங்கள். ஓகேங்களா? இப்போது மார்க் பண்ணிவிட்டேன். இப்போ நெக்ஸ்ட் இப்போ உங்கள் ஜிபிஎஸ் வந்து கன்ஃபர்மேஷன் கொடுத்தீங்களா மட்டும்தான் என்னால் வந்து ஃபேக் லொக்கேஷன் காட்ட முடியும் அப்படின்னு சொல்லி காட்டுது. இப்போது செட்டிங்கு கோ டு செட்டிங் ஆப்ஷன் அந்த ஆப்லேயே காட்டும். அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டீங்கன்னா டெவலப் ஆப்ஷன் ஓப்பன் ஆகிடுச்சுங்களா? இதில் லாஸ்ட்டாக போங்க. லாஸ்ட்டாக போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்கள் மோக் லொக்கேஷன் செலக்ட் ஒரு மோக் லொக்கேஷன் கீழே தேர்டாக இருக்குது பாருங்கள், அது கிளிக் பண்ணுங்கள். அது கிளிக் பண்ணோடனே நீங்கள் அங்கே ஃபேக் லொக்கேஷன் ஆப்போட லிங்க் காட்டும். அது கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணிக்கோங்க. க்ளோஸ் பண்ணிட்டு மறுபடியும் டன் கொடுங்க. டன் கொடுத்துட்டு இங்கே கீழே பாருங்கள் ப்ளே பட்டன் மாதிரி ஒன்று இருக்குங்களா, அதை ப்ளே பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களோட டெவலப்பர் ஆப்ஷன் ஓப்பன் ஆகிடும். அவ்வளோதான். நீங்கள் க்ளோஸ் பண்ணிக்கலாம். அந்த ஆப்பையே க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணாலும் சரி, நீங்கள் ரன்னிங்கில் வச்சுக்கிட்டாலும் சரி. இப்போது நான் என்னுடைய வாட்ஸ்அப்பில் போய்ட்டு அதே லொக்கேஷனை மறுபடியும் நான் சென்ட் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. நீங்கள் பாருங்கள். இப்போது நான் அதே மாதிரி லொக்கேஷன் வந்து சென்ட் பண்ணி காட்டுறேன். இப்போ பாருங்கள், நான் அதே இடத்துல தான் இருக்கேன். எங்கேயுமே மாறல, நான் அதே லொக்கேஷனில் தான் இருக்கேன். இப்போ அந்த லொக்கேஷனை வந்து நான் சேஞ்ச் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இப்போது நான் அப்படியே ஜூம் பண்ணி காட்டுறேன். ஓகேங்களா? அதே லொக்கேஷன் தான்.
சிக்னல் இருக்கும். நான் எதுக்கும் சிக்னல் இருக்கிறதுக்கு உங்களுக்கு நல்ல ஒரு பிளேஸை சென்ட் பண்ணிட்டேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா அந்த லொக்கேஷன் கிளிக் பண்ணி பார்க்குறேன். கிளிக் பண்ணி பார்த்தோம்னா ஒரே மீட்ரு தான், 1 மினிட்டில் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாக்கபிளாக 1 மினிட்டில் போடலான்னு காட்டுது. அதே லொக்கேஷன் நான் ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். நீ இது மாதிரி வந்து நம்ம செக் பண்ணி நம்ம பார்த்துக்கலாம் பாருங்களேன். லைவ் லொக்கேஷன் போட்டு அந்த சேட்டலைட் ஆப்ஷன் எல்லாம் பார்க்குறேன் பாருங்கள். சிக்னல் இப்போ நான் நின்றுட்டுருக்கிற இடம் வந்து சிக்னல் கிட்ட இருக்கிறதா காட்டுது. அது ஒரு பஸ் ஸ்டாப், ஓகேங்களா. இந்த பஸ் ஸ்டாப் வந்து லொக்கேஷனாக காட்டுது. நீங்கள் ஜூம் பண்ணி இந்த பிளேஸ் பார்த்துக்கலாம். இது எங்கே இருக்குது முதல் கொண்டு பார்த்துக்கலாம். நான் கூறிய இன்ஃபர்மேஷன் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துருக்குன்னு நினைக்கிறேன். இதேமாரி உங்கள் ஃப்ரெண்டுக்கு வந்துட்டு ஃபேக்காக நீங்கள் அமுச்சு விட்டு அவங்களுக்கு வந்துட்டு கலாய்க்கலாம், பார்த்துக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.